இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 21ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷராசி, அஷ்டமி திதி. க்ளீம் கிருஷ்ணாய நமஹ. அஷ்டமி திதினா மனதார வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் கிருஷ்ணன். பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணன், உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன், குருவாயூர் கிருஷ்ணன், எந்த கிருஷ்ணனை வேணால் எடுத்துங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சோ கால்டு டிப்ரெஷன் சொல்கிறோம்ல, அந்த டிப்ரெஷனே இருக்காது. வெறும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயம் நடக்கலாம். மனசார சொல்லிட்டு இருந்தாலும் போகும். இதுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அந்த ஒலிக்கு, அந்த ஒரு உச்சரிப்புக்கு ஒரு பலம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாவே சந்திராஷ்டமத்தோடைய அம்சம் பார்த்தோன்னா மெயினாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஒரு புகழாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறது. மத்தியானம் 3:20 அப்புறம் அந்தளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக இருக்க போகிறது. விட்டு கொடுக்கறது, மனசார மற்றவங்களுடைய உள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே சந்தோஷமாக இருக்கும். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய இருக்கலாம். தொழிலில் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு சில பேர் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படலாம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சில பேருக்கு சொல்ல முடியாது, ரொம்ப அலைச்சல் இருக்கலாம். ஒரு சில உணவு மேலே ரொம்ப அதிகமான கிரேவிங்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பலன் தான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆன்மீகத்தில் ஈடுபாடும் நிறையா பேருக்கு இருக்கும். அது தாயார் மேலே, மாரியம்மன் மேலே ரொம்ப அளவு கடந்த ஈடுபாடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே அதிர்ஷ்டமாக இருக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். நண்பர்களால் உதவிகள் தேடி வரும். பிடிச்சவங்க நம்ம கூட பேசுவாங்க. மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிக்குப்பா அப்படின்னு விவேக் சொல்வார்ல ஒரு படத்தில், அந்த மாதிரி இன்றைய நாள் உங்கள் பாரம் எல்லாம் இறக்கி வச்சுருவீங்க. மனசு ரொம்ப லேசாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனங்கள் மேலே அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஒரு சில பேர் வண்டி வாங்குறது, ஒரு சில பேர் வண்டி கொடுக்கறது, ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வருவது. அதே மாதிரி ஒரு வேளை ஆஃபீஸில் ஏதாவது வர வேண்டிய பணம் எதாக இருந்தால் கூட இன்றைய நாள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்தே தீரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மெயினாக இன்றைய நாள் இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு மிகவும் விசேஷமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அம்புஜவல்லி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். முழுசான தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கலாம். இவர்னால இந்த வேலை செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி அந்த வேலையை செஞ்சு காட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. யாரெல்லாம் கல் மணல் கட்டுமானம், இன்டீரியர் டெக்கரேஷன், லைட்டிங்கு, ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இன்றைய நாள் வேலை இல்லாத ஆட்களுக்கு நல்லா வேலை கிடைக்கக்கூடிய, டெம்பரவரி உத்தியோகத்திலேருந்து ஒரு சில பேருக்கு பர்மனண்ட் உத்தியோகமாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சுக்கிரன நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் பொதுவாகவே இல்லற வாழ்க்கையில் சுகம் உண்டு. இல்லற வாழ்க்கையில் தேவையில்லாத மனக்கசப்புகள் அகலும், நீங்கும். நினைத்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடந்து முடியும். மனசுக்கு சங்கோஜமே இல்லாமல் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை பிறக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நிறைய ஏற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இந்த டைம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அவசியமே இல்லாமல் சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படலாம். மெயினாக பெண்களுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை, லைட்டாக தலை பகுதிகளில் சில வலி வேதனைகள் இல்லை கண் வலி இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகும். ரொம்ப ஸ்ட்ரெயினானால் நடக்கிறது தான். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டியதில்லை. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா எல்லாமே இன்றைய நாள் நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பொதுவாகவே அதுக்கும் ஒரு சூக்ஷமும் இருக்குது. எப்போ குரு பார்வை இருக்கோ சண்டை போடுறவங்க அடங்கி போவாங்க, புரிஞ்சுக்கிட்டு போவாங்க, சத்தத்தை கம்மி பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைய நாளுடைய சூக்ஷமம். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ரொம்பவுமே ராசியாக இருக்கக்கூடிய நிறம் உங்களுக்கு மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்கும். அருமையான நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கொஞ்சம் கூட தடைபடாமல் நடக்கக்கூடிய நாள். முழு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். அதனால் பொதுவாகவே பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட உங்களை வேணும்னு, அதாவது உங்களை டார்ச்சர் பண்ணுறது, டாக்ஸிக்காக இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்களுமே அவங்க மேலே ரொம்ப பாசத்தை பொழியக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. வருமானமும் நல்லா இருக்கும். அதுதான் இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரங்கபாணி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரொம்ப ராசி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டலு, கேட்டரிங்கு, ஃபேஷனு, டெய்லரிங்கு இந்த மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஒரு சில பேர் வேலை நிமித்தமாக வேறு ஊருக்கு போயிட்டு வர்றது, இல்லை வேறு ஊரில் போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும். அமோகமான நாளாக இருக்குது. மனசில் ரொம்ப பக்குவமாக மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எல்லாத்துலேருந்து நீங்கள் நிம்மதியாக நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் பெண்கள் கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க, ஆனாலும் ஜெயிக்கிறது நீங்கள் தான். உறுதியான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் மிக அருமையாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் இவ்வளோ பலமாக இருந்ததுன்னா எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்த முடியும், ஜெயிக்க முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக நின்று ஜெயிக்கிறது, கோபம் வராது. அதுக்கும் மேலே ரொம்ப அதிகமான தைரியம் கொண்ட நபர்களாக இன்றைய நாள் இருப்பீர்கள். எதுக்காகவும் யாருக்காகவும் தளர மாட்டீங்க. யூ வில் மேக் இட் ஹேப்பன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முழு தெய்வ அனுகிரகம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும். கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்றைய நாள் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, கார் மேனுஃபேக்சர் இருக்கீங்களா, கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க, கிளீனிங் வச்சுருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது எதையுமே தீர கரெக்டாக விசாரித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. கோவத்தை மட்டும் குறைச்சா போகிறோம், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம உடம்பை நன்னா வச்சுக்கணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நாள்களாக பொதுவாகவே பெண்களுக்கு அதிகமாக இருக்கப்படுது. ஆண்கள் எதையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த நாள் எல்லாருக்குமே பண வரவுகள், வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடிய நாள். அதாவது கம்ஃபர்டபுளாக சுகமாக நிறையா விஷயங்கள் ஈஸியாகவே நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். எல்லா விஷயங்களையுமே தடையற்ற ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மன சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முழுமையாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களும் சரி, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சரி, கண்டிப்பாக ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, நின்று ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக்கிங்க. வீட்டில் நல்லது நடக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக
எந்த ஒரு கவசரம் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜாமுன்னு முடியும். வாக்குறுதிகள் கொடுத்தா நடக்க முடியும். கமிட்மெண்ட் கொடுத்தா நடத்தியே தீருவீங்க. ஒன்ஸ் கமிட்டட் இஸ் கமிட்டட். கொடுத்த வாக்கு தவறாத பரம்பரைங்கிற மாதிரி மீனராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க. உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாள் கல்யாண சுந்தரேஸ்வர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடியது மீனராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். மத்தியானம் 4 மணிக்கு அப்புறம் அந்தளவுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாருக்குமே மன சந்தோஷத்தோட எப்பவுமே ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.